தரும்படியாக கர்த்ததாமே வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து கர்த்ததாமே ஒரு ஆழமான சுத்திகரிப்பை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நடப்பிக்கும்படியாக சமாதானத்தின் தேவன் தாமே இந்த நாளிலே அதை செய்யும்படியாக நாளை இருக்க பரிசுத்த பந்திகை மாத்திரமல்ல அதை சீக்கிரமாக இருக்கிற கர்த்தருடைய வருகைக்காக நாம் எல்லாரும் ஆயத்தப்படும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் பாட போற பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் துதி பலிகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கும்படியாக தியானிக்க போற வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையினால் சத்தியத்தினால் சுத்திகரிக்கும்படியாக நாளை உள்ள பந்தியை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக எங்கெங்க பிள்ளைகள் பார்க்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் அதே சுத்திகரிப்பின் கிரியை நடப்பிக்கும்படியாக ஆமென். கர்த்ததாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்ததாமே அபத்தமாக்கி போட்டு கர்த்ததாமே முழு ஜெயத்தை நமக்கு தரும்படியாக நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து எல்லா துதிகனமையும் அவருக்கு செலுத்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, praise you Lord, thank you Jesus, praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தின் 6வது நாளை ஆண்டவரே முதல் சனிக்கிழமை ஆண்டவரே சுத்திகரிப்பு கூட்டத்தை வரும்படி கலந்து கொள்ளும்படி ஆண்டவரே நீர் ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஆழமான சுத்திகரிப்பை எங்கள் மத்தியிலே நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக, அனல் மூட்டுவீராக. ஆண்டவரே செத்த கிரியிலிருந்து ஆண்டவரே மரித்து ஆண்டவரே கிறிஸ்துவிலே நாங்கள் ஜீவிக்க பிழைக்க இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை அறிவூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பாவங்களை தப்பிதங்களை அறிக்கை செய்து சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து நான் கடந்து போகிறேன் கிருபை தாரும். ஆண்டவரே எல்லா தடைகளை மாற்றி கர்த்தரை பிள்ளைகளை துணிதமாய் கொண்டு வாரும். ஆண்டவரே நல்ல ஒரு ஆராதனை வேளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். காயப்பட்ட கரங்களை முழுதுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்மாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவர் என் ஆத்மாவிற்கே. ஆனந்தர் அருளும் ஆசிகள் அருளும் ஆனந்தமாய்த்தம் ஆசிகள் அருளும். ஆண்டவர் இயேசுவை போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனும் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேனும் நீதியின் கரத்தால். தாபெரும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே.
கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாயினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரை ஆழிப்போல்வான் மழை நீராக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரை ஆழிப்போல்வான் மழை நீராக்குமே. செந்திட சியோனில் தேவனின் சந்நிதி, செந்திட சியோனில் தேவனின் சந்நிதி. பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவோம். இயேசுவல்லால், இயேசுவல்லால் எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலத்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரை ஆழிப்போல்வான் மழை நீராக்குமே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரை ஆழிப்போல்வான் மழை நீரைக்குமே. செந்திட சியோனில் தேவனின் சந்நிதி, செந்திட சியோனில் தேவனின் சந்நிதி. பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவோம். இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால்
இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் ஷிடபகவலா எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் ஷிடபலபகரபா இன்பம் வேறெங்கும் இல்லை. ஹalleluya ஷிடபலபகரபலசுடா ஓரிபா கபலபக துடிபியர பங்கர பலக ஷிடாரி பகபலசுடா பிரிய தேவஜனமே, இயேசுவால் இந்த உலகத்திலே வேறு எங்கும் இன்பம் எங்குமே இல்லை. இயேசுவின் சன்னிதானத்திலே, இயேசுவின் பிரசன்னத்திலே மகிழ்ச்சி, ஆனந்தம், நித்திய பேரின்பம் உண்டு. ஹalleluya. Oh, we thank you Lord, we praise you Jesus. அந்த இயேசுவை இன்னும் நாம் ருசிக்க, அந்த இயேசுவை இன்னும் நாம் அறிய, ஹalleluya, அவர் அறிகிற அறிவின் வாசனை, ஹalleluya, கிறிஸ்து இயேசுவினாலே. ஓ, அந்த ஆதி விசுவாசத்திலே நாம் பெருகும்படியாக அவர் தமது இயேசு கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகி கிருபை வெளியாகும்படியாக ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவினாலே அவருக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நித்திய ஜீவன். அதனால்தான் இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை சொல்லுகிறார், அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடன் அவன் கொல்லவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். ஆனால் நானோ அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும், அந்த ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது தன்னுடைய ஜீவனை கொடுக்க மாத்திரமல்ல, அந்த கொடுத்த ஜீவனிலே நாம் ஜீவிக்கும்படியாக, அந்த நித்திய ஜீவனிலே நாம் இருக்கும்படியாக. அந்த ஜீவன் நம்மிலே ஒவ்வொரு நாளும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கிறிஸ்துவுடனே நான் அறியுண்டேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அப்படி என்றால் நாம் ஜீவிக்கிற ஜீவியம் அது விசுவாசத்தினாலே வாழ்கிற நித்திய ஜீவன். அப்படி ஜீவிப்போமானால் மரணம் நமக்கு லாபமாய் மாறும், சாவு நமக்கு ஆதாயமாய் மாறும். ஓ, கிறிஸ்து ஜீவன், அந்த ஜீவன் நம்மிலே எப்பொழுதும் சுவாசமாய் நம்முடைய ஜீவன் எப்பயுமே நம்மிலே பொங்கி வருகிற அந்த நித்திய ஜீவன் எப்பயுமே பரிபூர்ணப்படுத்துகிற. ஹalleluya. ஒருவராலே நாம் ஒருவர் மூலமாய் நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே நாம் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட,
என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையையும் நீதியையும் நீதிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையையும் நீதியையும் நீதிவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே ஓ என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம், உம்மை ஆராதிப்பேன். இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் அநாதி நோக்கத்தோடு தீர்மானத்தோடு கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த நோக்கம் நிறைவேறக்கூடாதபடிதான் பிசாசானவன் நம் வாழ்க்கையிலே அநேக தடைகளை, பாவங்களை, சோதனைகளை, யுத்தங்களை கொண்டு வருகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான், பிரதிகூலங்களை கொண்டு வருகிறான், வியாதியை கொண்டு வருகிறான். ஆனால் தேவ திட்டம் நிறைவேறும்படியாக தேவாவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் தம்முடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த கிரியின் முடிவு கடைசி நாட்களிலே, மணித்துளிகளிலே நாம் வந்துவிட்டோம். இனி நம் உலகத்திலே காலம் இல்லை, இனி நமக்கு முன்பாக அதிக நேரம் இல்லை. சீக்கிரத்திலே மத்தியாகத்தில் கர்த்தர் வெளிப்பட போகிறார். நாம் சீக்கிரமாய் நம் கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்றி நாம் பறந்து போகிற ஒரு நாட்களுக்குள்ளாக வந்து விட்டோம். எந்த நேரம், எந்த நிமிஷமானாலும் கர்த்தர் வெளிப்படலாம். இனி நாம் மௌனமாயிராமல் அந்த நித்திய ஜீவனிலே நாம் வாடுகிறவர்களாய், ஆளுகை செய்கிறவர்களாய், பாவத்துக்கு மரித்தவர்களாய் நாம் பாடினது போல பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட எல்லாவற்றையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தேய்த்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். அப்படி என்றால் சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆத்மாவிலும் ஆவிலும் காணப்படுகிற எல்லா அசூசி, எல்லா பலவீனங்கள், எல்லா தப்பிதங்களை நீக்கும்படியாக ஆவியானவர் நமத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய தேவஜனமே, ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே, கடந்த மாதத்திலே உம்மை துக்கப்படுத்தபடி நான் செய்த காரியங்கள், கிரியைகள் என் வாயின் வார்த்தையில் இருக்குமானால் என்னை ஒரு விசியாய் கழுவும், சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து நோக்கி பாரும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்குமானால் ஆண்டவரே என்னை தயவாய் மன்னித்து நித்திய வழியிலே, சொல்ல போனால் நித்திய ஜீவனுக்குரிய வழியிலே, அந்த நித்திய ஜீவனிலே நான் ஆளுகை செய்கிற அந்த வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று கேட்போமா? இயேசுவே
Thank you, Lord Jesus. Oh Lord, oh Jesus, oh thank you, Lord Jesus, Lord, oh Jesus. கேட்போம் ஆண்டவரே, என்ன ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஐயோ, நீர் விரும்பாத விஷயங்கள் இருக்குமானா ஆராய்ந்து பாரும் கர்த்தரே, என் கிரியை யாயும் நீர் காணுமாறு காணவே என்னில் பிரகாசியும் ஆராயும் எந்தன் உள்ளத்தை நீர் சோதித்தறிவீர் என் அந்தரங்க பாவத்தை ஆராயுந்து ஒளியா தூசை நீ மெய் மனஸ்தாபம் அதனால் உண்டாக்கியருளும் ஆராயும் சேந்தை யோசனை ஏவகை நோக்கமோ ஆராயும் மாலை வீடத்தை தூய கண்ணீனான் ஆரோசிப்பேன் என் பாவத்தை ஆறாவது ஸ்டான்ஸா பாடும்போது I request everyone to kneel down in the presence of God. தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் படிட்டு இந்த ஆராய்ச்சி, இந்த ஆறு பார்க்கிறவர் கர்த்தர், நடத்துகிற நானோ
இவன்றிருக்க பக்கத்தில் இருக்க விசுவாசி யாருமே இல்லை. அவர்தான் ஆராய்ந்து பார்க்க முடியும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். யாரும் பார்க்க முடியாத, பார்க்கக்கூடாததை பார்ப்பவர்தான் கர்த்தர். எல்லாரும் பார்க்கக்கூடியதை பார்ப்பவன் தான் மனிதன். ஆனா கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறது வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் ஒன்றையும் மறைக்க விரும்பவில்லை. ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருக்கட்டும். திறந்த வெளியாய் ஒரு டிரான்ஸ்பரண்ட், எந்த ஒரு மறைவோ, எந்த ஒரு யாருக்கும் காட்டக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது என்ற ஒரு அந்தரங்கத்திலே அவர் சுத்தாங்கத்தை விரும்புகிற கர்த்தர். 6வது அடி பாடுவோமா? யூவாறு நீ ஆராய்க சாஷ்டாங்கம் பண்ணுவே ஓம் சரணாக விந்தத்தில் சுத்தாங்கம் தேடுவே. ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து சாஷ்டாங்கம் பண்ணுவே என் சரணாக விந்தத்தில் பணிந்து போற்று. ஆய் பட்டணத்தை பிடிக்க முடியாமல் இஸ்ரவேல் ஜனம் மறுபடியும் தோற்று போனதுக்கு காரணம் ஆக்கான். யோசுவா அவனை முன்பாக அழைத்து, மகனே, கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக நீ எல்லாருக்கும் சன்னிதானத்தில் இஸ்ரவேல் முன்பாக நீ அறிக்கையிடு, தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக. அவன் அறிக்கையிட்ட பொழுது அங்கே ஒரு மகிமை உண்டாயிற்று. ஏன் மகிமை உண்டாயிற்று என்று சொல்லுகிறேன் என்றால், எந்த ஆக்கானை அவர்கள் கண்ணறிந்து ஒரு குவியலாக்கி ஆக்கான் பள்ளத்தாக்கி என்று, ஆகோர் பள்ளத்தாக்கி என்று வைத்தார்களோ, அதே பள்ளத்தாக்கை தான் கர்த்தர் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆடுகள் தங்கும்படியாக, அது நம்பிக்கையின் பள்ளத்தாக்காய் மாறும்படியாக, அது ஒரு நம்பிக்கையின் பள்ளத்தாக்காய், ஒரு நித்திய பள்ளத்தாக்காய், ஒரு நம்பிக்கை தரும் பள்ளத்தாக்காய், மகிமையின் பள்ளத்தாக்காய் மாறினது காரணம் அவன் பண்ண தப்பை ஒற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி அவன் அறிக்கை செய்தான். அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டாலும், ஆனால் அவன் அறிக்கை செய்தபடினாலே அவனுடைய தலைமுறைக்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாய் மாறினது. பிரிய தேவஜனமே, இன்று நாம் பாவத்தை அறிக்கை செய்து தேவ சமூகத்திலே நாம் ஒப்புருவோமானால், நாளை தினத்திலே, சொல்லப்போனால் வரும் காலத்திலே தேவ மகிமைக்காக எல்லா இஸ்ரவேலுக்கும், எல்லா தேசத்தாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய்க்காலாய் நாம் மாற்றப்பட முடியும். ஆனால் நாம் இப்பொழுது பாவத்தை அறிக்கை செய்யாமல் அதை மறைப்போமானால், நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு மிகுந்த ஆக்கினை உண்டாகும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவ சமூகத்தில், ஆண்டவரே, தன் பாவத்தை மறைக்கிறவன் அவன் வாழ விடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ,
கர்த்தரிடத்திலிருந்தே இரக்கத்தை பெறுவான். இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள சுவேனை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்ப விரும்புவது முன்பதாக ஒரு சுத்தாங்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாரும் தந்தையே, இந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே, இந்த உள்ளத்தை யாரும் மாறா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, பரிசுத்தம் கூட்டம் நடுவில் ஜெரித்தேரும் சுத்த ஜோதியே, ஆரோவியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரோவியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, மீன் கேட்டால் பாம்பை சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா சுத்தம் யாவும் நீங்குமே, சுத்த விரும்பும் சுத்த ஜோதியை, விரும்பா சுத்தம் யாவும் நீங்குமே, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்க செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, துணை வேண்டும் துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவ எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என்னை எழுதோ, என் ஜீவ எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என்னை எழுதோ, பாரு தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரு தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனநொந்து மலருகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, பாரு தந்தையை எந்த உள்ளத்தை யாரு காணா உள்ளலங்கோலத்தை, பாரு தந்தையை எந்த உள்ளத்தை யாரு காணா உள்ளலங்கோலத்தை, மனநொந்து மருளுகிறே,
பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனநொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பாரு தந்தையே, பாரு தந்தையே எந்தனுள். அப்பா ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிற ஆண்டவரே, கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகார பாவங்கள், எல்லா சூழ்ச்சிகளை எடுத்து போட்டு ஆண்டவரே, எங்களை இந்த இரவு வேளையில ஆண்டவரே, இந்த பரிசுத்த பலிபீடத்தால் ஆண்டிலே அப்பா உம்முடைய மகிமை இப்பொழுது ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும், ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, உம்முடைய அக்கினி, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய மகிமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிங்க அப்பா, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துக. நீர் பரிசுத்தம் உள்ளவர். நீர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தம் உள்ளவராய் மாறும்படியாய் இந்த இரவு வேளையில் ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க அப்பா, எங்களை சுத்திகரிங்க. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரு காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரு காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த யாரு காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை 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 யாரு காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தை. அப்பா பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டவரே, மனுஷனுக்கு முன்பாக வேஷம் போடலாம் ஆண்டவரே, ஆனா உமக்கு முன்பாக ஒன்று வேஷம் போட முடியாதப்பா. எல்லா வெளிரங்கமா இருக்கிறது ஆண்டவரே, எல்லா வெளிரங்கமா இருக்கிறது. முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் மகிமையா இருந்தது போல இப்பொழுது எங்க ஆலயங்கள் மகிமையாய் மாறட்டும் ஆண்டவரே, எங்க சரீரம் மகிமையாய் மாறட்டும் ஆண்டவரே. சுத்திகரிக்கப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும், ஈசேப்பெல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆனந்த தைலத்தால் சுத்திகரிக்க ஆண்டவரே. எங்கள் பாத்திரம் நிரம்பட்ட ஆண்டவரே, எங்கள் பாத்திரம் நிரம்பட்ட ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படியாய், பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும்படியாய் இந்த மாலை வேளையில ஆண்டவரே அக்கினியா இறங்கி ஆண்டவரே எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. இதோ பரிசுத்தம் உள்ளவர்களாய், இதோ பரிசுத்த கூட்டமாய் ஆண்டவரே உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாய் இப்பொழுது அக்கினியாய் அபிஷேகத்தமாய் வல்லமையாய் இப்பொழுது இறங்கட்ட ஆண்டவரே. பாரோ தந்தையே எந்த யாரு காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரு காண உள்ளலங்கோலத்தை, மனநொந்து மருளுகிறே, பரிசுத்த கெஞ்சுகிறே, மனநொந்து மருளுகிறே, பரிசுத்த கெஞ்சுகிறே, மனநொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. சுத்தம் விரும்பும் சுத்தம் ஜோதியை விரும்பா சுத்தம் யாவும் நீங்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியை விரும்பா சுத்தம் யாவும் நீங்குமே. பாவினீச பாவினானையா தேவாயிரக்க செய்ய மாட்டீரோ கெஞ்சுகிறப்பா, பாவினீச பாவினானையா தேவாயிரக்க செய்ய. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, பாரும் பாருங்கப்பா என் உள்ளத்தை பாருங்க ஆண்டவரே, ஆராய்ந்து பாருங்கப்பா, ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவரே, ஆராய்ந்து பார்க்கிறவர் அப்பா. எல்லா அந்தகாரமும் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறவர் நீர் அல்லவா, வெளிச்சத்தில் கொண்டு வருகிறவர் நீர் அல்லவா. இப்போது எல்லா அசுத்தங்கள், எல்லா ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அதிகாரமுள்ள நாமத்தினால இப்போது இந்த சரீரத்தில் விட்டு வெளியேறி போகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும், இப்பொழுது நம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லாரும் சுத்திகரிக்கப்படட்டும். நாங்கள் பரிசுத்தமுள்ள கூட்டமாய், பரிசுத்தமுள்ள கூட்டமாய் ஜீவிக்க ஆண்டவரே நீர் பரிசுத்தமுள்ளவரை போல நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறும்படியாய் ஆண்டவரே இந்த மாலை வேளையில, இந்த குளிர்ச்சியான வேளையில உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென்.
வாரும் தந்தை எந்த நுள்ளத்தை யாரு காண உள்ளங்கோலத்தை பாரும் தந்தை எந்த எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே என்ன ஆராய்ந்து பாருங்கப்பா, ஆண்டவரே என்ன ஆராய்ந்து பாருங்கப்பா, தகப்பனே ஆராய்ந்து பாருங்கப்பா. எங்களுக்குள்ளே மூளையில காணப்படுகிற எல்லா அசுத்தங்கள், எல்லா அருவருப்பான காரியங்கள், எல்லா கசப்பான காரியங்கள் இப்பொழுது வெளியேறட்டும் ஆண்டவரே, இப்பொழுது வெளியேறட்டும், இப்பொழுது வெளியேறட்டும். உம்முடைய ஈசப்பினால் சுத்திகரிப்பீர் ஆண்டவரே. அந்த கல்வாரி ரத்தம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அந்த மகிமையான ரத்தம், என் பாவங்கள் கழுவுன ரத்தம், சாத்தானை ஜெயித்த ரத்தம், உலகத்தை பாவத்தை ஜெயித்த ரத்தம் இப்பொழுதே எங்களை சுத்திகரிக்கப்படட்டும், இப்பொழுதே சுத்திகரிக்கப்படட்டும், இப்பொழுதே சுத்திகரிக்கப்படட்டும், இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும், இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும், இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும், இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும், இப்பொழுது சுத்திகரிக்கப்படட்டும், இப்பொழுதே 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 உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவநாம மகிமைப்படுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடுவாராக. நம்மத்திலே உலாவி நம்ம நீதியின் பாதையிலே நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள எவ்வளோ வேண்டாத பலவீனங்கள் அந்த அக்கினியால் அவரை நம்ம சுத்திகரிக்கட்டும். அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. எத்தனையோ சந்ததிகளுக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம் அப்பா, எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காத அந்த பரிசுத்த பந்தி எங்களுக்கு நீர் கொடுத்து இருக்கிறீரப்பா. எங்கள் முற்பிதாக்களுக்கு கிடைக்காத இந்த ஒரு ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிருபையாய் நீர் கொடுத்து இருக்கிறீர். அதை நாங்கள் அசுத்தம் பண்ணக்கூடாது, அதை நாங்கள் அசுத்தம் பண்ணக்கூடாதப்பா. கண்களை தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். என் கண்களை அப்பா. ஆமாண்டவரே, காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா அம்மா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் ஆமாண்டவரே மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா உகந்து யா.
தகப்பனை உம்பிடத்தில் தகன பலியானே, தகப்பனை உம்பிடத்தில் அப்பா ஒப்பு கொடுக்கிறான். தகன பலியானே, அக்கிரக்கி விடும், முற்றிலும் வெறுத்து விடும், அக்கிரக்கி விடும், முற்றிலும் வெறுத்து விடும், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்து அப்பா ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, சுகந்த வாசனையா உகந்து சுகந்த வாசனையா சுகந்து மகிழுமையா, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து வைத்தேன், உம்மால் எல்லாம் கூடும் உம்மை நான் ஆமாண்டவர், என்னால் ஒன்றும் என்னப்பா என்னால எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே, ஆனா ஒன்று நிச்சயம் ஆண்டவரே, நீர் என் கூடவே இருக்கிறீராப்பா, நீர் என்னோடு கூட நடந்து வருகிறீர் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பாவத்துக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் நீர் எங்களை விலகி பாதுகாக்கிறவரப்பா, உம்மை நம்பி இருக்கிறார். என்னால் ஒன்றும் கூடாது என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்வரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, எல் ஷடாய் உம்மாலே எல்லாம் செய்யக்கூடாது, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவர், ஆபிரகாமுக்கு செய்தவர், கூயவனே கூயவனே களிமண்ணான என் உம்மே கண்ணோக்கி பார்மே, சொல்லுமா கூயவனே 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 படைப்பின் களிமண்ணாயுமே கண்ணோக்கி பார்மே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்து, வெறுமையான
வழியும் வளர்ந்த செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாய் வணைந்து கொள்வே. கோயவனே படைப்பின் காரரே கனிவன் வணங்கி ஆண்டவரே, எதை பார்த்து நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத எங்களையும் உம் மண்டையிலே எங்களை சேர்த்து கொண்டீரே. பாளையத்துக்கு புறமா இருந்த எங்களை சேர்த்து கொண்டீரே ஆண்டவரே. யாரும் அறியாத வேளையிலே நீர் எங்களை அறிந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து, எதை கண்டு ஆண்டவர் எங்களை அழைத்தீர்? எதற்கொண்டு ஆண்டவர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வந்தீர்? உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உமக்காக ஜீவிக்கும்படியாய், எங்கள் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய், அசுத்தத்துக்காக அல்ல பரிசுத்தத்துக்காகவே எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா. பரிசுத்தத்திற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. குப்பையில இருந்து எங்களை உயர்த்தினீர் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இதுக்கு பாத்திரவான்கள் அல்ல, இதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல. திருப்பாதம் வந்தே கிருபை தவறன்பை கண்டே தேவ தவறன்பை கண்டே தேவ சமூகத்திலே இலை பாருதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டே ஆமே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. நன்றியோடு நான் துதி பாடுவேன், எந்த நேச
எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறு. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட என்றும் நன்றி கூறுவேன். என்ன கடங்கா நன்மைகள் யாவும் எனக்களித்திடும் நான். சொல்லுமா? நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதி. நினைக்காத நன்மைகள் உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். Alleluia. 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 ஆண்டவரே, எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சுத்திகரிப்பு நாட்களிலே ஆண்டவரே, அந்த பரிசுத்த பந்திலே உட்காருவதற்கும் கலந்து கொள்வதற்கும் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களிலே காணப்படுகிற எல்லா குறைகள் குற்றங்கள் எடுத்து போட்டு நீர் எப்படி பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறீரோ நாங்களும் அப்படியே பரிசுத்தமுள்ளவராய் மாறும்படியாய் இந்த இரவு வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராகப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளும் ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, மகிமையான வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நடத்துகிற தாசனை பலப்படுத்தி வழி நடத்தும். எல்லாவற்றும் கிருபை கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு கூட்டமானது நேரலிலே போய்கொண்டே இருக்கிறது. முழு ஆராதனையும் கூட்டம் முடிந்த பின்பதாக ஆன்லைனில் அப்லோட் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள்.
நேரில் பார்க்கிறவர்கள் நீங்கள் பாதி ஆரத்திலிருந்து கலந்து கொள்வீர்களானால் வந்த இடையூறுக்காக நாங்கள் வருந்துகிறோம். We regret for the inconvenience that's caused this evening because of the electricity work that's going around our area. There was shortage in the internet connection, so the full video will be uploaded once the service is completed. ஆமென். கர்த்ததாமே இந்த மாலை வேளையிலே நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேய நிருபக்காரன் எழுதின 10ஆம் அதிகாரம் Hebrews chapter 10, and we'll read from verse 21. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை படிப்போம். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. Praise be to God's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எபிரேய நிருபக்காரன் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பிரதான ஆசாரியர் குறித்து அநேக காரியங்களை அவன் வெளிப்பாடாக சத்தியமாக எழுதி கொண்டே வருகிறார். 3ஆம் அதிகாரம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் ஆயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இங்கேதான் முதல்ல ஆரம்பிக்கிறார். யார் அந்த பிரதான ஆசாரியர், யார் அந்த அப்போஸ்தலர் என்றால் கிறிஸ்து இயேசுவாம். அது தொடங்கி ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசிப்பீர்களானால் எபிரேய நிருபக்காரனுடைய சொல்ல வர வேண்டிய கருத்து, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்தின் பாவங்களுக்காக ஒரே தரம் பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவின் அண்டையிலே சேருகிற சுத்தருக்காக சதா காலமும் பரிந்து பேசி அவரை ரட்சிக்கும்படியாக, அவர்களை மீட்கும்படியாக தம்மை தாமே பலியாய் தந்து இந்த பிரதான ஆசாரியர் குறித்து ஒரு டெஃபினேஷன் இல்லைனா இந்த பிரதான ஆசிரியர் குறித்து ஒரு அவருடைய எப்படிப்பட்டவர் என்று 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், இந்த பிரதான ஆசாரியர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். Praise be to God. சொல்லுங்க, கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். We have an high priest become us who is holy, harmless, undefiled, separate from sinners and made higher than the heavens. That means we have an high priest that what a normal person, human being can go through, and yet he can be unholy and be very harmful, defiled, could not be separated from the sinners or from the sin, and little lower than the heavens. That is what the human being is. But we have an high priest who is holy, harmless, undefiled, separate from sinners and made higher than the heavens. இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே நம்முடைய குற்றங்களை, நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் பாடுகிற வேதனைகளை கண்டு உழுகிற இந்த நல்ல பிரதான ஆசாரியர் தேவ சமூகத்திலே நமக்காக நித்தமும் பரிந்து பேசி நம்மை ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறும்படியாக, அவருக்கு குமாரனுக்கொத்த சாயலுக்கு மாறும்படியாக அவர் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த பரிந்து பேசுதலின் ஜெபம், ஆண்டவராய் கிறிஸ்து இயேசு நமக்கு பிதாவினுடைய செய்கிற அந்த ஜெபம், விண்ணப்பம் வெறும் கொஞ்ச நாட்களிலே, இன்னும் கொஞ்ச வாரங்களிலே அது முடிவடைய போகிறது.
அவர் சீக்கிரத்திலே வெளிப்பட்டு அந்த பிரதான ஆசாரியர் தன் ஜனங்களை தம்மிடம் சேர்த்து கொள்ளும்படியாக சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிரதான ஆசாரியர் குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான ஒரு காரியம் இருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம், மன்னிக்கவும், யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், இந்த பிரதான ஆசாரியர் ஜீவிக்கிற நாட்களெல்லாம் அந்த பாவிக்கு அந்த 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பு போயிருக்கத்தக்க அடைக்கலமாயிருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. அப்பொழுது அவர்கள் அவனை தங்களிடத்தில் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களோட குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். 3ஆம் வசனத்துல கை பிசகாய் கொலை செய்தவன் என்று இருக்கா? 2 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி. போதும். அப்போ அறியாமல் கைப்பிசகாய் அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இந்த கைப்பிசகாய் என்ற வார்த்தை அனைவருக்கு புதுசாக இருக்கலாம். இந்த கைப்பிசகாய் அப்படி என்றால், ஒரு மாங்காய் தோப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாங்காய் மரம் இருக்குது. அந்த மாங்காய் மரத்தில் எனக்கு அந்த மாங்காவை அடித்து சாப்பிடணும்னு ஆசை. என் கையில் ஒரு கல் இருக்குது, அது ரொம்ப மப்பேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், கல் எடுத்து அந்த மாங்காவை அடிக்கிறேன். அந்த மாங்காவை அடித்தோடனே அந்த மாங்காய் மேலே படுற பதிலாக அங்கே இருக்க ஒரு நபர் மேலே பட்டுருது. அங்கே இருக்க நபர் மேலே பற்றபடினால அந்த கல் மாங்காய் மேலே பட்டோம்னா தலையில் பட்டு அவர் குற்றுயிராய் அவர் அங்கே இருக்கிறார், ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறார். என் குறி அவர் தலை இல்லை, என் குறி அந்த மாங்காய் தான். ஆனால் நான் கல் எறியும் போது அந்த கல் அவர் தலையில் பட்டு அவர் இப்போ குற்றுயிராக இருக்கிறார். அப்போ அந்த கூடி இருக்க ஜனங்களை என்னை சும்மா விடுவாங்களா? இல்லை, எல்லாம் என்னை துரத்தி கொண்டே வருவாங்க. நான் அங்கேருந்து மப்பேட்லேருந்து ஓடிக்கிட்டே வரேன். திருவஞ்சேரி பாரத் இன்ஜினியரிங் காலேஜில் அங்கேருந்து ஓடி இதுதான் அந்த அடைக்கல பட்டணம் என்று வைத்துக்கொள்வோமே, அந்த காம்பவுண்ட்லாம் வைத்து அடைக்கல பட்டணம் வைத்துக்கொள்வோமே. இங்கே இருக்க ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், நம்ம பாஸ்டர் இருக்கான்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்போது நான் இந்த காம்பவுண்டு வாளுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே நான் அடி எடுத்து வைத்து விட்டேன். நான் என்னை துரத்துகிறவர்கள் என்னை எதுவுமே செய்ய முடியாது, என்னை கொள்ள முடியாது. அப்போது இந்த பிரதான ஆசாரி இருக்குவதே எனக்காக பரிந்து பேசும்படியாக. ஏனென்றால் நான் இதற்கு முன்பதாக அந்த நபர் மேல் முன்விரோதமோ ஒரு முன்பகையோ எனக்கு இல்லை. நான் அந்த மாதிரி தப்பி எதுவுமே பண்ணல. நான் கல்லடிக்க மாங்காய் சாப்பிடலாம் கல்லடித்தேன். ஆனால் அவர் குற்றூரால் ஆனதுக்கு காரணம் நான் இல்லை. அதான் கைப்பிசகாய் அப்படின்னு போட்டிருக்கா. அப்போது நான் உள்ளே வந்த பிறகு இந்த பிரதான ஆசாரியர் இருக்கும் அளவும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. என்னை துரத்தி கொண்டு வந்த ஜனங்கள் அங்கே நின்று விடுவார்கள். இதுதான் ஒரு அடைக்கல பட்டணத்தோடைய ஒரு விசேஷம். உள்ளே வந்த நான் எவ்வளோ நாட்கள் நான் இங்கே இருக்கலாம் என்றால், இந்த பிரதான ஆசாரியர் ஜீவிக்கிற நாள் மட்டும் நான் இருக்கலாம். இந்த பிரதான ஆசாரியர், அதை தான் நம்ம வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றார். ஆமென். அப்போ இந்த பிரதான ஆசாரியர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கைபிசகாய் கொன்றவன் அவனுக்கு நிம்மதி, அவனுக்கு சந்தோஷம். இந்த பிரதான ஆசாரியர் மரித்தாலும் இந்த நபருக்கு ஒரு மாபெரும் விடுதலை. அப்போது இந்த பிரதான ஆசாரியர் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு கவலையே இல்லை. எப்போ இந்த பிரதான ஆசாரியர் மரிக்கிறாரோ அந்த நாள் முதற்கொண்டு இவன் சந்தோஷமாய், சொல்லப்போனால் அவன் திரும்பவும் அவன் இடத்திற்கு போய்விடலாம். அவனை திரும்பவும் இது மாதிரி இரத்தப்பழி இருக்கக்கூடாது என்று சொல்லி 6 அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இந்த பிரதான ஆசாரியர் ஜீவிக்கிற நாளெல்லாம் ஒரு குற்றவாளியாய் கைப்பிசகாய் கொலை செய்த நபருக்கு அவர்
பரிந்து பேசுகிறவராக, அவனுக்கு உத்தரவாதம் எடுக்கிறதாக இருக்கிறார். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த பிரதான ஆசாரியர் நமக்காக நித்தமும் பரிந்து பேசி, அதனால தான் சொல்லுறான், இந்த பிரதான ஆசாரியர் மரித்தாலும் நமக்கு நன்மை, இந்த பிரதான ஆசாரியர் உயிரோடு இருந்தாலும் நமக்கு நன்மை. ஆமென். அருமையான பாஸ்டர் ஜான்சன் ஐயா அவர்கள், அவர் உயிரோடு இருந்த நாளிலும் அவர் நமக்கு நன்மை செய்தார். அவர் மரித்த பின்பும் அவருடைய சாட்சியின் ஜீவியம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது, நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அதே போல, ஆனால் அவர் மரித்து கடந்து போய்விட்டார். ஆனால் நம்ம இந்த மாலையிலே ஒரு பிரதான ஆசாரியர் நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நித்தமும் ஜீவிக்கிறவர், அவர் சாவாமை உள்ளவர், அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறவர். மனிதர்கள் மாறலாம், ஊழியர்கள் மாறலாம், ஆனால் ஊழியமோ, ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனமோ ஒரு நாளும் மாறாது. அந்த பிரதான ஆசாரியர் நமக்காக நித்தமும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் நல்ல பிரதான ஆசாரியருக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, நம்பலவீனத்தில் அவர் வேலன் நல்கிடுவார் பரிபூரணமாய். நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காயே அவர் ஜீவிப்பதால் கிருபையே பெருகுதே. கல்வாரி நின்று பாய்ந்திடுதே என்னுள்ளம் நன்றியால். ஷிடபபரகபலகதுடாய் என் பாக்கியமீரே சபையே, என்னுள்ளம் நன்றியால். நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனோர் பாவமும் மற்றவராய், நாளும் நம் கூரைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரியர் நமக்குண்டே. நாடும் நம் கூரைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரியர் நமக்குண்டே. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்று பாய்ந்திடுதே உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும், உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும். நமக்காக பரிந்து பேசுகிற நல்ல பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியரை குறித்து நான் பேச ஆரம்பிப்பேனானால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்துடும். அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த பிரதான ஆசாரியர் நமக்காக செய்து கொண்டே இருக்கிறார், செய்திருக்கிறார், செய்ய போகிறார். ஆமென். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 22ஆம் வசனத்தை நாம் திரும்பவும் வாசிப்போம். இங்கிலீஷில் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Hebrews chapter 10 verse 22. I'll read in English. Let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். நாம் எல்லாம் அறிந்தது போல ஆங்கிலத்தில் எது இருக்கிறோ தமிழில் அப்படியே தலைக்கீழே உல்டாவாக வரும். ஆமென். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி சேர வேண்டும் என்றால் உண்மையுள்ள இருதயத்தோடு, துர்மனசாட்சி நீங்கின துர்மனசாட்சி நீங்கின நாம் இதயத்தோடு, அது மாத்திரமல்ல கழுவப்பட்ட சரீரத்தோடு. நான் ஏன் இந்த வரிசையிலே நான் வைக்கிறேன் என்றால் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நமக்கு எல்லாம் அறிந்த வசனம். 1 Thessalonians chapter 5 verse 23. சமாதானத்தின் தேவன் தாமே ஆமென் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பார்க்கிறோம், ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் ஆத்மா ஆவி அல்ல, அல்லது ஆத்மா ஆவி சரீரம் அல்ல, இல்லை ஆத்மா சரீரம் ஆவி இல்லாமல் முதலாவது ஆண்டவர் தொடுகிற ஒரு காரியம் ஆவி, பின்பதாக ஆத்மா, மூன்றாவதாக சரீரம். நம்முடைய அருமையான போதகர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சூத்திரம் சொல்லி கொடுத்துருக்கிறார், இல்லை நல்ல ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கிறார். எஸ்ஓலபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றாய் அறிந்த ஒரு காரியம், பிசாசானவன் சரீரத்தில் நுழைந்து ஆத்மாவை கரைப்படுத்தி ஆவியை அவிழ்த்துவிட முயற்சி செய்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ நம் ஆவியோடு இணைந்து ஆத்மாவை ஆளுகை செய்து சரீரத்தை கீழ்ப்படுத்த உதவி செய்கிறார். ஆமென். அப்போ இந்த காரியத்தை நாம் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. பாருங்கள், பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்ட இந்த வெளிப்பாடு எவ்வளோ மேன்மையானது பாருங்கள். அந்த ஆவியிலே நாம் தேவ ஆவியோடு இணைந்து நாம் காணப்படும்பொழுது ஆத்மா ஆளுகை செய்யப்பட்டு நம்முடைய சரீரத்தை கீழடக்க தேவ ஆவியான உதவி செய்கிறார். அதனால்தான் நான் சொன்னேன், இந்த தெளிக்கப்படும் இரத்தத்தினாலே 22ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல, 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசித்தது போல, அந்த தெளிக்கப்படும் சுத்த ஜலம் நம்முடைய சரீரத்தை செய்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை சுத்த இருதயமாய் மாற்றுகிறது. அந்த சுத்த ஜலம் கழுவப்பட்ட சரீரம் மாத்திரமல்ல, உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு நம்முடைய துர்மன சாட்சி நீங்குகிறது. ஏன் இந்த துர்மன சாட்சி வந்தது? இந்த துர்மன சாட்சி வந்ததுக்கு காரணம், துப்புரவு உண்மையும் நாம் வைக்காதபடி அந்த துர்மன சாட்சியின் வர காரணம். ரோமர் எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காரியத்தை சொல்லுகிறார். அந்த துர்மன சாட்சி எப்படி வந்ததாம்? ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 13-11. நித்திரை விட்டு நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமை. ஆமென். 14ஆம் வசனம். இதான் வசனம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. ஆமென். அப்போ துர்மன சாட்சி வருகிறது காரணம் துர் இச்சை. இந்த துர் இச்சை என்ன பண்ணும் என்றால் துர்மன சாட்சியை உண்டாக்கும். இந்த துர்மன சாட்சி தான் துர்க்கிரியைகளுக்கு நம்மை வழிவிளக்க விடும். அதனால்தான் நம்முடைய துர்மன சாட்சி நீங்க இந்த இச்சையிலிருந்து, துர் இச்சையிலிருந்து நாம் வழிவிலக வேண்டும். அப்படி பண்ணுவோமானால் அப்பொழுதுதான் நாளை தினத்திலே நாம் இந்த பஸ்காவை ஆசரிக்க நமக்கு ஏதுவாக இருக்கும். அதனால்தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். போதும். அப்போ இந்த துர்க்குணம் துர் இச்சையை உண்டாக்கும். இந்த துர் இச்சை துர்மன சாட்சியை உண்டாக்கும். அப்போ இந்த துர்க்குணம் வரதுக்கு காரணம் என்ன? இந்த துர்க்குணம் வரதுக்கு காரணம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே, இச்சைக்கு இடம் கொடுத்தபடினாலே இந்த துர்க்குணம் துர் இச்சையை பேணித்து அந்த துர் இச்சை துர்மன சாட்சியை உண்டாக்கிவிட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறது போல, இந்த இருதயம் மகா கேடும். வாசிங்க எரேமியா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 9ஆம் வசனம். அதை அறியத்தக்கவன் யார்? யார் அதை அறிந்து கொள்ள முடியும்? பார்த்தா வெளியே எதுவுமே இல்லை. பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், அவுட் சைட் வாஸ் அ வெரி பயஸ் ஹோலி பீப்புள், பட் இன்சைட் பாயும் புலி.
உள்ளதான் சீருகிற ஓனாய் எல்லாம் இருக்குது, ஆனால் வெளியே பார்த்தா எதுவும் தெரியல. ஆனால் பாருங்கள், இந்த இருதயத்தை அறியத்தக்கவன் யார்? இந்த இருதயத்தை யார் பார்க்க முடியும்? அதனால தான் நம்ம ஆராதனை வேளையில் பாடும், ஆண்டவரே ஆராய்ந்து என் இருதயத்தை பாரும், உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் தான் இருக்குமானால், உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருதயத்தினால் அந்த துர் இச்சை, அந்த துர்மன சாட்சி என்னிலே நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. அப்போது நாம் வாசித்த அந்த திறவுகோள் வசனத்தில், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல, இந்த துர்மன சாட்சி நீங்க வேண்டும் என்றால் முதலாவது இதயத்திலே. அதனால்தான் நம்ம 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தை நான் கனெக்ட் பண்ணி சொன்னேன். முதலாவது ஆவி, ரெண்டாவது ஆத்மா, மூன்றாவது சரீரம். அப்போது நாம் வாசிக்கும்பொழுது அந்த ஆவி என சொல்லும்போது நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற எண்ணங்கள், ஆத்மா மனசாட்சி, மூன்றாவதாக சரீரம். இது நம்முடைய சரீரம் முழுவதையும் சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போது இந்த 3 காரியங்கள் நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் இதயத்திலே தேவ ஆவியானவர் அருளப்பட வேண்டும், தேவ ஆவியானவர் பொழுந்தருளப்பட வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 4 and 5. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எங்க ஊற்றப்பட்டிருக்கிறதாம்? நம்முடைய இதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறதாம். இந்த மகா கேடும் கிறுக்கும் உள்ள இதயத்துல தேவ அன்பு ஊற்றப்படும் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்றால் நம்முடைய இதயம் மென்மையாய் மாறுகிறது. அதனால தான் நம்ம எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவேன். அப்போது இந்த சதையான இருதயம் நமக்குள்ளே வரும் என்றால் எல்லாரையும் மன்னிக்கிற சுபாவம், எல்லாரையும் அரவணைக்கிற, எல்லாரையும் சேர்த்து கொள்ளுகிற, யாரையும் புறமே தள்ளாத, அதுதான் கிறிஸ்துவின் குணம், அதான் இயேசுவின் அன்பு. அந்த அன்பு அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் தன்னிடத்தில் வருவனை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் சேர்த்துக்கொள்கிற. ஆமென். சில பேர்லாம் நம்ம சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்னென்னா சில பேர்லாம் வந்து ஜாதி பார்க்குறவங்க, சில பேர் இந்த ஊர் இந்த இனம் இதை பார்த்து இவங்ககிட்ட தான் பழகுவாங்க. இன்னும் சொல்கிற துக்கமான ஒரு காரியம், அது சபையிலே ஏற்படுகிறது. அப்படி இருக்கவே கூடாது. எல்லாரையும் ஒரே பரஸ்பர பந்தத்தோடு, எல்லாரையும் ஒரே சமநிலையிலே, எல்லாரையும் கிறிஸ்துவின் அன்பிலே காண வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சபையிலே அது இல்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதே அன்பிலே நிறைத்து எல்லாரையும் அதே சகோதர சிநேகத்திலே நாம் பார்க்குமானால் நமக்கு அந்த இருதயத்திலே தேவ அன்பு நிறையப்பட வேண்டும். கடைசி நாட்களில் வந்துவிட்டோம் பிரியமானவர்களே. இன்னும் ஒருவரிலே ஒருவர், ஒருவருக்காய் ஒருவர், ஒருவரோடு ஒருவர், இன்னும் அந்த பரஸ்பர அன்பத்தின் தேவ அன்பிலே நாம் கட்டப்பட்டு கிறிஸ்துவின் அன்பிலே ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அந்த திவ்ய சுபாவத்திலே நாம் பெருவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அந்த இருதயத்திலே ஊற்றப்பட்ட அந்த அன்பு என்ன விளைவிக்கிறதாம்? கலாத்தியன் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கலேஷியன்ஸ் சாப்டர் 5 verse 6. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கடைசி பகுதி. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். போதும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ அந்த பூர்ண அன்பு எதை உண்டாக்கும் என்றால் விசுவாசத்தை உண்டாக்கும். அதனால தான் நம்ம 2வது காரியத்துக்கு வருகிறோம். நம்ம ஆத்மாவிலே காணப்படுகிற அந்த துர்மன சாட்சி, அந்த துர்மன சாட்சி நீங்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் வேண்டும். ஆமென். இந்த விசுவாசம் வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசத்தின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தை குறித்து நிறைய பேர் நிறையா சொல்லுவாங்க. நிறைய பெரிய பசுத்தவான்கள்லாம் சொல்லுவாங்க எப்படின்னா, விசுவாசம் உனக்கு இருந்துச்சுன்னா, பாஸ்டர் கூட சொல்லுவார் அடிக்கடி, விசுவாசம் அழுவுது பாரு அப்படின்வார். அப்போது நம்ம விசுவாசத்தில் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை சோதிக்க அறிகிறது ரொம்ப ஈஸி. நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிப்பீங்க. ஆனால் விசுவாசத்தை நம்மளோட விசுவாசனுடைய அளவு எவ்வளோன்னு நம்ம ஈஸியாக நம்ம அறிக்கலாம். எப்படி தெரியுமா அறிக்கலாம்? மருந்து மாத்திரைலாம் இல்லை, அவ்வளோ பெரிய உபதேசம்லாம் கொண்டு வரல. மருந்து மாத்திரை எடுக்காமல் அந்த விசுவாசத்திலே ஜீவிப்பாங்கன்னா கர்த்தர் சுகம் தருவார். நல்லது தான், அதனால் விசுவாசத்தை நான் சொல்லலை, தப்பாக சொல்லலை. கர்த்தர் குணம் தருவார். ஆனால் விசுவாசத்தை நம்ம சோதித்து பார்ப்போம்னால் சின்ன விஷயம் ஒன்றும் இல்லை. நாளை காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது. எத்தனை பேருடைய ட்ரெஸ்ஸு ஆயத்தமாக இருக்குது? ட்ரெஸ்ஸு நாளைக்கு போட்டுக்கு போகிற ட்ரெஸ்ஸு நாளைக்கு இன்றைக்கே ஆயத்தமாக இருக்குது. மேன்
இதான் விசுவாசம். நாளைக்கு காலையில் தான் திறந்து அப்போ தான் தலையை சொல்லிவாங்க என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், என்ன எண்ணெய் போடலாம் அப்படின்னா. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம். அப்படி என்றால் 2 விஷயம் இருக்கான். ஒன்று நான் கர்த்தர் தேவனை சந்திக்க உன்னுடைய ஆயத்தப்படாத நிலையை நீ அறிந்து கொள்கிறாய். உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்வாரு. அப்படின்னா நீ போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. அப்போலாம் நீ ஒரு அந்நியராய் பரதேசியாய் நீ ஜீவிக்கவில்லை. ஒரு சபையில் கிருபா அம்மாச்சின்னு ஒரு அம்மாச்சி இருந்தாங்க, கர்த்தருக்குள் இழந்தவர்கள். அந்த அம்மாச்சி அவரோட அடக்க ஆராதனையில் அந்த அவருடைய சரீரம்காக போகும்பொழுது நம் சபையில் வைக்கும்பொழுது அவருடைய ரெடி பண்ணி அவங்கள வைக்கும்பொழுது அவங்க அலமாரியை அந்த பீரோவை திறந்தா எல்லாமே ஒயிட் ட்ரெஸ் தானா, எதுவுமே கலர் ட்ரெஸ்ஸே இல்லையா, ஆயத்தமாக இருந்தாங்க எல்லாத்துக்கும். அப்போது அவர்கள் வாழ்க்கையுடைய முடிவை பாருங்கள், அந்த விசுவாசத்தின் முடிவை பாருங்கள். அப்போது எந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருக்கும்படியாக, எந்த நேரத்தில் கர்த்தருடைய வருகையோ என்னோட மரண அழைப்போ எதா இருந்தாலும் சரி நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவர்கள் ட்ரெஸ்ஸில் கூட போட்டுக்கிற உடையில் கூட அவங்க ஆயத்தமாக இருந்தார்கள். பிரியமான தேவஜனமே, நாமும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமானாலும் அழைப்பு வரலாம், எப்பொழுதுமானாலும் நமக்கு கர்த்தர் நம்ம சந்நிதியிலே சேர்த்து கொள்ளும்படியாக நம்ம அழைத்து கொள்ளலாம். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமானால் தேவ சமூகத்திலே தைரியமாக இந்த விசுவாசத்தோடு நம் விசுவாசத்தின் நிலையை இன்னும் பூர்ணப்படுத்தும்படியாக. ஆனால் தான் அப்போஸ்தலர் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி கேட்டார்களாம், எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரை, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்கள் விசுவாசத்தை இன்னும் பில்ட் பண்ணுங்க, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னாராம், உங்களுடைய விசுவாசம் கடுகளவு இருந்து விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து போ என்று சொன்னால் போகும். ஆமென். அப்போது இந்த விசுவாசத்திலே நாம் இன்னும் பலப்பட வேண்டும். நீதிமானோ தன்னுடைய விசுவாசம் தைரியமாய் உறுதி உள்ளவனாக இருக்கிறான். ஆமென். அப்போ இந்த விசுவாசம் நமக்குள்ளே ஏற ஏற இதே 10ஆம் அதிகாரம், எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் நம்முடைய கடைசி வசனங்களை வாசிக்கும்பொழுது பின்வாங்குவானோ நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ஆமென். அப்போ இந்த வார நாட்கள்ல, மாச நாட்கள்ல நமக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்விலே சம்பவிக்கிறது. அநேக காரியங்கள்னாலே நம்ம தோர்ந்து போகிறோம். ஆனால் இதை காத்து விட்டு நம்முடைய விசுவாசம் பின்வாங்குமானால் நாம் அவன் மேல் ஆண்டுடைய ஆத்மா மேல் பிரியமாயிராது. ஆனால் அவருடைய ஆத்மா நம்மளில் பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்மா ஈடேற வேண்டும். நம்முடைய ஆத்மா ஈடேற வேண்டால் ஒவ்வொரு நாளும் தைரியத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து நம்மை அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் அவரை நோக்கி பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டும். அதனால்தான் யூதா நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார். யூதா வாசிப்போம். யூதா 20 வசனம். யூதா 20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமென். அப்ப பாருங்க, இந்த விசுவாசம் எவ்வளவு பெரிதான ஒரு கிரியை செய்து, மகா பரிசுத்தமான விசுவாசம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த நித்திய பரலோக வீட்டிலே நம்மை சேர்க்க இந்த விசுவாசம் உதவி செய்கிறது. அப்போ இந்த விசுவாசத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு, அதனால தான் யோவான் எழுதும்போது எழுதுகிறார், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்போ ஜெயஜீவியம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் வேண்டும். ஆமென். இந்த விசுவாசம் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை ஊக்குவித்து கர்த்தரை கிட்ட சேர நமக்கு உதவி செய்யும். பாருங்கள், சத்தியத்தை யாக்கோபு எழுதும்போது எழுதுகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமென்.
தெரிந்து கொள்ளவில்லையா என்று வருகிறார். அப்போ இந்த உலகத்தில் தரித்திரர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறாராம். அப்போ இந்த உலக விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் we have to make rich in the faith, we have to become poor in this world. நம்ம எவ்வளோ நம்ம தரித்திரராய், நம்ம எவ்வளோ நம்ம வெறுமையாக்கி இந்த உலகத்திலே ஜீவிக்கிறோமோ அவ்வளோ விசுவாசத்திலே நாம் பெருவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் இருதயத்தை குறித்து பார்த்துவிட்டோம், மனசாட்சி குறித்து, ஆத்மாவை குறித்து பார்த்துவிட்டோம். சரீரத்தை குறித்து பார்க்கும்பொழுது வாசிப்போம். அதே எபிரேயர் 10:22 சுத்த ஜலத்தினாலே நம்முடைய சரீரங்கள் கழுவப்பட வேண்டுமாம். வாசிப்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். ஆமென். அப்போ சுத்த ஜலத்தால் கழுவப்படுகிற சரீரம், இந்த சரீரத்தை நாம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட வேண்டும். அப்படி என்றால் எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இந்த சுத்த ஜலம் என்ன என்று தம் முன் நிறுத்தி கொள்ளும்படியாக வாசிப்போம். எபேசியர் 5:27 26 27 26 5:26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இது தம்மைத்தாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாடுகள் வழியாக, தன் உபத்திரன் வழியாக ஒப்பு கொடுத்த காரணம் ஒரு மகிமையுள்ள சபையை மாற்றும்படியாக. ஆமென். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுவார். நாளை தினத்தில் நமக்கு திருவிருந்து உண்டு. எதற்காக நாம் வைக்கிறோம்? மாதந்தோறும் ஆண்டவராக 2 காரியத்தை நாம் இதில் வெளிப்படுத்துகிறோம். ஒன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடின் மரண பாடுகள், அந்த கஷ்டங்கள், அந்த அவர் போன அந்த வியாகுலம், அந்த துயரத்தை நாம் நினைவு கூறும்படியாக, அந்த பாடை நினைவு கூறும்படியாக நாம் செய்கிறோம். 2வது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் மத்தியாகத்திலே வெளிப்படவில்லை, மகிமையிலே இன்னும் வரவில்லை. அவர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். இன்னும் சீக்கிரத்திலே நாம் நினைப்பதும் பார்க்கிலும் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படும்படியாக இந்த 2 காரியத்தை தெரிவிக்கும்படியாக நாம் இந்த திருவிருந்தை ஒவ்வொரு மாதமும் வைக்கிறோம். நாம் அதை வைக்கும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சரீரத்தில் பட்ட பாடுகள், அவருக்கு ஏற்றுக்கொள்ள வியாகுலம், இது எல்லாவற்றையும் நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் நன்றியால் நிரம்ப வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்காக இவ்வளோ பாடுகள் ஏற்றுக்கொண்டீர், இவ்வளோ வேதனைகளை சுமந்தீர். ஆண்டவரே இதெல்லாம் இதற்காக நான் மகிமையுள்ள சபையாய் மாறும்படியாக, நான் மாசற்றவனாய் மாறும்படியாக, மகிமையிலே உம்மோடு நான் சேர்க்கப்படும்படியாக, ஆண்டவரே அந்த நித்திய மனால நாளுக்காக என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே என்னை இன்னும் துர்மன சாட்சி நீங்க, ஆண்டவரே அப்பா துப்புரம் உண்மையோடு, ஆண்டவரே நாளை தினத்திலே நாங்கள் பஸ்காவை ஆசரிக்க, ஆண்டவரே எங்கள் துர்மன சாட்சி நீங்க, அப்பா எங்கள் துர்க்குணம் நீங்க, ஆண்டவரே துரிச்சை நீங்க, அப்பா எந்த ஒரு மாய்மாலும் எங்களை காணப்படாதபடி ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்போஸ்தலரும் ஆண்டவரே பிரதான ஆசாரியை நாங்கள் நோக்கி பார்த்து, இயேசுவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கபடியாக. ஓ ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus. Oh we praise you Lord, praise you Lord, praise you Lord. Hallelujah. ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை இன்னும் கழுவும் ஆண்டவரே. ஓ சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும், உம் ஜோதி பிரகாசித்து என்னை என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். வாக்கு சத்தம் நம்பிக்கை சமீபமாகுவே. ஓ யார் ஜெப
ஓயா விஸ்வாச ஜெபத்தால் தடைகள் நீங்குதே, என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசிக்கும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். நம்முடைய இருதயம் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு கர்த்ததாமே நம்முடைய இருதயத்தை ஒரு அறுவை சிகிச்சை செய்து நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற யோசனைகள், தீய எண்ணங்கள், மதீனம், வெறி, இதயத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாத சிந்தனைகள், அவிசுவாசம் எல்லாம் நீக்கப்படும்படியாக நம்முடைய இருதயத்திலே ஆவியானவர் திரும்பவும் பொருந்துபடும்படியாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்ட ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியுடைய அன்பு, கல்வாரியின் அன்பு நம்முடைய உள்ளத்தை இன்னும் நிறைக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துர்மன சாட்சி நீங்கும்படியாக நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் கழுவி சுத்திகரித்து ஆளுகை செய்யும்படியாக ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்று சொல்லுகிற ஸ்தோத்திரமும் சாட்சியும் கர்த்ததாமே அந்த சுத்த மனசாட்சியை தந்து ஆத்மா நிலவரப்படும்படியாக, ஆத்மா என்றும் களி கூறும்படியாக, மழுகச் செய்யும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தை சுத்த ஜலத்தால் நம்முடைய திருவசனத்தினால முழுக்கினால் ஒரு விசையாய் கர்த்தருடைய சரீரத்தை நம் ஜீவுள்ள பலி செலுத்தும்படியாக, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரங்களை பரிசுத்த பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை பூர்ணமாய் செய்து முடிக்கும்படியாக சரீரத்திலே நாம் செய்திருக்கிற தப்பிதங்கள், தவறுகள், பிழைகளை கர்த்தர் மன்னித்து கர்த்ததாமே சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனத்தை மாற்றி போட்டு இந்த சரீரம் இயேசுவுக்கே சொந்தமாய் மாற்றியருளும்படியாய் ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை பூர்ணமாய் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேலை நிமித்தமாக உலக சரீரத்தை பலவீனத்தின் நிமித்தமாக மற்ற எந்த காரணத்தின் நிமித்தமாய் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் விசுவாசிகள் இருப்பார்களானால் கர்த்ததாமே இந்த இரவு அவர்களையும் சுத்திகரிக்கும்படியாக, நம்ம எல்லாரையும் பூர்ண சுத்திகரிப்பின் கிரியைக்குள்ளாக நடத்தும்படியாக நாளை உள்ள பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்க நம்ம எல்லாம் பாத்திரவான்களாய் மாற்றப்படும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு சகல துதிகரமே ஏறெடுத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையான வருகைக்காக நாம் எல்லாரும் ஆயத்தமாக்கப்பட்டு எல்லாரையும் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை திருக்கரத்தில் தாழ்த்தி படைத்து எல்லா துதிகர மகிமை அவருக்கே செலுத்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம். மாலை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி ஒரு ஆழமான சுத்திகரிப்பின் கிரியை நீ ஆரம்பித்தபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியை செய்யும் ஆண்டவரே, இந்த இரவு முழுவதும் ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. நாளை தினத்தில் உள்ள ஆண்டவரே அப்பா பரிசுத்த பந்திக்கு மாத்திரமல்ல, அதை சீக்கிரமாக இருக்கிற வருகைக்காகவும் எங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே, எப்பொழுதும் ஆயத்தப்பட்ட நிலையிலே நாங்கள் காணப்பட ஆண்டவரே, சீக்கிரமாய் நீர் வெளிப்பட போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்திருளும் ஆண்டவரே. உம் இரக்கத்தை நாடி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதித்து பத்திரமாய் பாதுகாத்து நடத்தும், மகிமையான ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. The grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until the glorious appearing of our Lord and Savior Jesus Christ. Amen. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடும் நம்ம சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.